பார்த்திங்கன்னா ஒரு சுடி கட் பண்ண போகிறேன். சுடியோட ஃபுல் வீடியோ போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது ஸ்கூல் யூனிஃபார்ம் சுடிதார் தான். இப்போ பார்த்திங்கன்னா டாப்போ லைனிங் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். மேல் துணி அப்புறமா லைனிங் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த டபுள் சைடு மடித்து வர்றது பார்த்திங்கன்னா என்னோடய பக்கம் போட்டுட்டு இந்த ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது டாப்போட ஹைட் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து 40 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணால் 40 இன்ச் ஹைட்னா 1 இன்ச்சு கம்மி பண்ணி 39 இன்ச் வந்து லைனிங்கில் கொடுக்குறீங்க. காட்டாத மாதிரி லைனிங்கில் கொடுக்கும்போது 39 இன்ச் வைக்கும் போது கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்து க்ளோஸ் நெக் அளவு தான் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அவங்களோட ஷோல்டர் அளவை எடுத்துக்கிட்டேன். ஷோல்டர் அளவு ஏன்னா இது ரெடிமேட்டை வச்சு ஒரு சுடி கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெடிமேட்டில் ஷோல்டர் அளவு கரெக்டாக வராது. ஷோல்டர் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கும். அதை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு சுடி ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் கஸ்டமரோட சுடி அவங்க எனக்கு இது பாடி லூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஷோல்டர் அளவு வந்து 16 எடுக்கும்போது நம்ம எடுக்கிற அளவோட 2.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். ஸோ 2.5 இன்ச்சு கம்மி பண்ணால் 16ல் 2.5 போச்சுன்னா கணக்கு டீச்சர் சொல்லுங்க டீச்சர் 13. ஸோ 13ல் பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 6.25 வருது ஷோல்டர் அளவு. ஸோ அந்த 6.25 ஷோல்டர் அளவு வைக்க போகிறோம் கரெக்டான அளவு. இப்போ நெக் வித் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க. 46 பாடி லூஸ் வருது. ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க. நெக் வித் குறைஞ்சது 3ஆவது வைக்கணும். 3 வச்சாதான் அவங்களுக்கு வந்து நெக்கு கரெக்டாக வரும். ஸோ நெக் வித் வந்து 3 வச்சுருக்கேன். இதை நம்ம அடித்து திருப்பினா 3.5 வரும். அவங்களுக்கு 4 இன்ச் 3.25 வரும். ஒன் சைடுக்கு 3.25 2 சைடு சேர்த்திங்கன்னா 6.5 வரும். ஸோ வச்சுட்டேன்னா அதே மாதிரி ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரில் 6.25 வச்சுருக்கேன் இல்லையா, அப்போ 6.5 வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு கம்மி. ஏன்னா ஷோல்டரோட அளவோட 4 இன்ச்சு கம்மி ஹார்மோலுக்கு வச்சுருக்கேன். ஷேப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கோட ஹைட் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்னால இப்போ குனிவோ நிமிரமோ கொஞ்சம் கம்மியாக நெக் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 4.5 இன்ச் வச்சுக்கோங்க. பேக் நெக்குக்கு 4.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு தான் மார்க் பண்ணுறேன், பேக்குக்கு மார்க் பண்ணல. ஏன் பேக் கம்மியாக வச்சுட்டு ஃப்ரண்ட் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இது நார்மலாக நம்ம டெய்லி யூஸ்க்கு சுடினா நாட் யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம்னும் போது நம்ம நாட் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா பானைக்கு கொடுக்குறேன். பானைக்கு ரொம்ப அகலமாக வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி குறுக்கிக்கோங்க நெக்கை. எப்பயுமே பானைக்கு போட்டிங்கன்னா ஒரு 4 இன்ச்சு குறுக்கிக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக்கு ரொம்ப ப்ராடாக இருக்காது. இப்போ 4 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாடி லூஸ் 46 இன்ச் இருக்குது இல்லை. ஸோ 46 இன்ச் டேப்பை தான் நான் மடிப்பேன் எப்பயுமே. 46ல் பாதி, 23ல் பாதி, 11 and 11 கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். ஹார்மோலுக்கு இங்கே ரொம்ப கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால 1.25 இன்ச் கொடுக்குறேன் ஹார்மோலுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த அளவெல்லாம் தோராயமாக வைக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ ஹார்மோல் வரைஞ்சாச்சு. இந்த ஹார்மோலு பாடி லூஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவங்களோட அளவில் மெயினாக இந்த ஹார்மோனை ஒரு டைம் செக் பண்ணணும், எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கா என்னன்றது. கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதில் அளவு கூட இங்கே துணி இல்லை, ஒரே பாயிண்ட் தான் விட்டுருக்காங்க ரெடிமேடில். நான் அளவு இடத்துல ஹார்மோல் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஷேப் அளவு தான் நிறைய பேர் எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த ஷேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல 2வது அளவு வரும். ஷேப் பார்த்திங்கன்னா இப்போது ஓப்பன் வரைக்கும் பார்த்திங்கன்னா 19 வருது. சைடு ஓப்பன் இங்கே 19 வருது. ஸோ அதில் சென்டர் ஷேப் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே வருதுன்னா 12ல் வருது. ஸோ 12 இப்போ நான் எடுத்தது ஓரளவு பார்த்திங்கன்னா இங்கேருந்து சைடு ஓப்பன் எவ்வளோ வருதுன்னு எடுத்திருக்கேன். இன்னொன்று இந்த ஷேப்பை பார்த்து கன்வெர்ட் பண்ணி 12ன்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு ஐடியாவும் இருக்குது.
இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் அளவு என்ன வருதோ அதுதான் வந்து சென்டர் ஷேப்போட அளவு. அப்படி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே 13 வருதுன்னா அதில் பாதி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது எங்கே வருதோ அதுதான் உங்களுக்கு சென்டர் ஷேப்போட அளவு 6 வருது. ஸோ 2 விதமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா 6, இப்படி எடுத்திங்கன்னா 12. ஸோ ரெண்டும் உங்களுக்கும் ஒரே அளவு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். சைடு ஓப்பன் பார்த்திங்கன்னா 19 வருது. இப்போ இங்கே சென்டரில் இருக்கிற பாடி லூஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதில் இது கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுது. கிளாத் 22 இருக்குது. 22ல் பாதி 11 ப்ளஸ் மார்க் போட்டுக்கோங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஓப்பனில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 24 and 25 இருக்குது. சரியா? 25 இருக்குன்னா அப்போ 12. ஸோ இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ் ஆச்சு. இப்போ கீழே பாட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாட்டம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. பாட்டம் அப்படி ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நடக்கும்போது என்னாகும், அவங்க காலுக்கு நடுவில் போய் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு நடுவில் போய் இங்கே சிக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டம் லூஸ் அதிகமாக கொடுக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்கன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க நடக்கும் போதும் காலுக்கு நடுவில் கிளாத் போகாது. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக உட்காரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 26 வருது பாட்டம்னு. ஸோ 26ல் பாதி 13 வருது. ஸோ அந்த 13 அப்படியே வச்சுக்கோங்க. பாட்டம் லூஸ் அதிகமாக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம அளவு வச்சுட்டோம் இல்லையா? இப்போ கரெக்டாக இப்படி ஒரு மார்க்கு, இந்த ஜாயிண்ட்டு இதோட மார்க்கு. இப்போ இதை வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக இப்போ இங்கே என்ன லூஸ் கொடுத்துருக்கீங்க 12, இதை விட 1/2 இன்ச் தான் அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வைக்க தேவையில்ல, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது லூஸ். இதை விட உங்களுக்கு கிராஸ் 1 இன்ச்சுக்கும் மேலே போனால் தான் நீங்கள் இதை கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ இது கட் பண்ணிக்கலாமா? அப்படி முடிஞ்சு இப்போ கட் பண்ண போகிறேன். எந்த ஒரு இதுலேயுமே ப்ளவுஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஹார்மோன் லூஸ் கரெக்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இப்போது கட் பண்ணும்போது இங்கே அதிகமாக இங்கே கம்மி பண்ணிட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா இங்கே 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதிகமாக விட்டிங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக உட்காராது. 1 இன்ச்சுக்கு மேலே விடாதீங்க. 3/4 இன்ச் இருந்தால் கூட ஓகே தான். கீழே வர வர வரேன்னா அந்த 13 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபோல்டிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டிங்கன்னா போதும். ஏன் கேட்டிங்கன்னா நான் அதே தான் சொல்கிறேன். இந்த லூஸ் அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அது காலுக்கு சென்டரில் போய் நடக்கும்போது துணி போய் காலுக்கு சென்டரில் உட்காரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அகலத்தை கம்மி பண்ணுறீங்களோ உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். நேஷ் வெட்டிக்கோங்க. நேஷ் வெட்டும்போது ஜாக்கிரதையாக வெட்டுங்க. கையை வெட்டிக்காதீங்க. நிறைய பிகினர்ஸ் கையை வெட்டிக்கிறீங்க. ஷோல்டருக்கு இங்கே ஒரு நேஷ், நெக் வெட்டிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்கு பாதாக கேட்டிருக்காங்க. பேக் நெக்கு ரவுண்ட் வச்சுக்கோங்க. சேம் அதே அளவு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக 5 இன்ச்சு பேக் 5 இன்ச்சு ஃப்ரண்ட் வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது. நான் உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெக் வந்து நான் அகலமாக வச்சுருக்கேன். இப்போ பேக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன் நான் எதுவுமே தனித்தனியாக வெட்ட மாட்டேன். பேக்கு தனியாக நெக் வெட்டிட்டேன். ஃப்ரண்ட் நெக் தான் ஃபஸ்ட் வைப்பேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் இப்போ ஷேப் எடுத்து போகிற 6 இன்ச்சு உள்ள. ஸோ மேலேருந்தே வரும் லைட்டாக. ஸோ பேக்கை தனியாக தள்ளிட்டு ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துட்டேன். இப்போ பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அது ஸ்லீவ் சின்ன ஸ்லீவ் வராது. இது அந்த நீட்டை கை லாங் ஹேண்டுக்கு லைனிங் வராது. மேல் துணி இப்போ மேல் துணி வெட்ட போகிறோம். லைனிங் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ மேல் துணி கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு சேமாக அந்த பக்கமும் அளவு வேணும்னா
இந்த மாதிரி ஒரு குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் நீங்கள் இப்படி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா கூட நீங்கள் அடுத்த ஸ்டிச் போடும்போது இங்கே பாருங்கள் இந்த ஹோல்ஸ் இருக்குது தெரியுதா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் அதை வச்சு அப்படியே டிசி மார்க்கில் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக வரும் உங்களுக்கு. அது நான் எப்பயுமே அந்த குண்டூசி ஒன்று வச்சுக்குவேன். இப்போது இதான் சுடி சிங்கிளாக தான் கட் பண்ணணும். ஏன்னா பேண்ட்டுக்கும் டாப்புக்கும் ஒரே கிளாத்தாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் சிங்கிளாக தான் கட் பண்ண போகிறேன். டேபிள் மேலே நிறைய துணிங்க இருந்தாவே இது ஒரு டென்ஷன் தள்ளி விட்டு வெட்டுறதுக்குள்ள. எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஸோ துணியை மேய்த்தி வெட்டுற ட்ரிக்ஸ் தான் அது. இந்த அகலம் வந்து கீழே இருக்கிற அகலத்தை பார்த்து நீங்கள் இதை மடிச்சிட்டிங்கன்னா துணி உங்களுக்கு சைடில் வேஸ்டேஜ் ஆகும். சரியா? இது மடித்து நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா? இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த துணி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளிக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு துணி வேஸ்டேஜ் ஆகும். இப்போ கீழே பார்டர் இருக்கிறதுனால கீழே நம்ம அடுக்கி போடுறது கிளாத்தை. ஸோ மேலேயும் ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டர் மேலே கொடுத்தோம்னா நல்லா இருக்காது நமக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபோல்டிங் பண்ணோன்னா எனக்கு 1 இன்ச் மேலே போடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 இன்ச் கீழே வந்துடும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அளந்து பார்த்தீங்கன்னா 41 இன்ச் இருக்கும். 41 இன்ச் இருக்குது பாருங்கள் கரெக்டாக. அப்படி ஃபோல்டிங் வைக்கிறதா இருந்தால் நான் அந்த லைனிங்கோட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா தான் ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபோல்டிங் பண்ண போகிறதில்ல, அதனால் அப்படியே கட் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே ஷோல்டருக்கு கொஞ்சம் அதிகமாக பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக விட்டு வெட்டுங்க. பர்ஃபெக்டாக டைலர் தைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தே விட மாட்டாங்க. எங்கள் அப்பாலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தே விட மாட்டார். ஏன்னா அவர் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவார். இப்போ பிகினர்ஸ்னால் கொஞ்சம் நவுந்து அந்த மாதிரிலாம் தைப்பீங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறதுல தப்பு இல்லை. கரெக்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நீங்கள் தள்ளி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் பர்ஃபெக்டாக ஒட்டி வெட்டிடாதீங்க, பிகினர்ஸ்க்கு மட்டும். அடுத்து திருப்பியும் இன்னொரு போர்ஷன் இதுவும் அதே மாதிரி அளந்துக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ இதெல்லாம் அப்படியே பண்ணி வச்சு அப்படியே ஃபுல்லிங் பண்ணுவோம். ரொம்ப டென்ஷன் எடுத்துலாம் வெட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த வைக்கிற போர்ஷன் மட்டும் கரெக்டாக வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. பேக் ஃப்ரண்ட் வைக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணிட்டு பேண்ட் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஹைட் என்னம்மா? வெரி குட். இப்போ ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு துணி கம்மியாக இருக்குது. பேண்ட் ரன்னிங்கில் கொடுத்ததுனால பேண்ட் கட் பண்ணிவிட்டு மீற துணியை பொறுத்து ஸ்லீவ் ஹைட்டாக வைக்கலாமா ஸ்லீவ் கம்மியாக வைக்கலாமான்னு பார்த்துக்கலாம். இப்போ பேண்ட் வெட்ட போகிறேன். மீதி இருக்க துணியை 2 மீட்டர் கட் பண்ணிவிட்டு கை போட்டு கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 மீட்டராட்டம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெட்டினா கை வரும். நான் பேண்ட்டுக்கு வந்து 2.25 மீட்டராவது குறைஞ்சி இருக்கணும். நான் 2 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கைக்கு துணி வேணும். அதனால் எல்லாமே ரன்னிங்லேயே கொடுத்துட்றாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ நாளாக ஃபோல்டு பண்ணிக்கினேன். இந்த கரை கீழே இருக்கிறனால இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கரை இல்லாமல் இருந்தால் இப்படி ஃபோல்டு பண்ணியிருப்பேன். இப்படி ஃபோல்டு பண்ணி காலை இப்படி போட்டிருப்பேன். இப்போ இந்த
கரை பீஸ் காலுக்கு இருக்கிறதுனால நாளாக இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா அளவு பேண்ட் எடுங்க. அளவு பேண்ட்டை வச்சு தான் வெட்ட போகிறோம். கீழே இவ்வளோ கரை இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஃபோல்டிங்க்கு வந்து 1.5 இன்ச் விட்டுருங்க. கீழே எப்பயுமே காலுக்கு ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச் விட்டுட்டு கால் லூஸ் இதில் எவ்வளோ இருக்கோ அதே வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லூஸ் இப்போ நான் ஒயிட்டில் மார்க் பண்ணிக்கிறதுனால தெரியல, நீங்கள் வேறு இதில் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1.5 இன்ச் மார்ஜின் விட்டுட்டு கரெக்டான அளவு தேயிலுக்கு பிடிச்சது போக இவ்வளோ இருக்க பாருங்கள், இதில் அதோடய சேர்த்து மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், நகரும், பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பிகினர்ஸு ஒரே டைமுக்கு. அதே இப்போ புதுசாக ஏதோ எல் ஷேப்பில் ஸ்கேல் வருது இல்லையா, நீங்கள் கோணையாக மார்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்படி எல் ஷேப்பில் ஸ்கேல் இருக்குது. பிகினர்ஸ் வந்து எல் ஷேப்பில் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு கிராஸாக வராது. ஏன்னா நிறைய என்கிட்ட வர கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப கிராஸாக கோட் போடுறாங்க. எனக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால நம்ம நேராக போட்டுருவோம். ஆனால் நீங்கள் அந்த எல் ஷேப்பில் ஸ்கேல் வாங்கி கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். கோடு போட்டுக்கோங்க. இப்போது பேண்ட்டில் இருக்கிற கிச்சி லென்த் என்ன இருக்கோ அதே, சப்போஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கலாம். இப்போ அவங்க எவ்வளோ இருக்குதோ அவங்க இதில் கரெக்டாக இருக்குதுன்றாங்க. ஸோ அதே அளவு வந்து இங்கே கரெக்டாக இங்கே கோடு போட்டிருக்கீங்க, கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு. இப்போ நீங்கள் இந்த கால் லூஸ்க்கு வரைஞ்சிருக்கீங்க, இங்கே எக்ஸ்ட்ரா கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வரைஞ்சிருக்கீங்க. இதிலேருந்து அப்படி ஷேப் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக அந்த கிச்சி லென்த் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. பேண்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பேண்ட்டு. பேண்ட்டில் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலோட மோரி லூஸ் இது வந்து மோரின்னு வாங்க. மோரி லூஸை வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லூஸும் நீங்கள் சொல்லிக்கலாம், கால் லூஸுன்னு சொல்லிக்கலாம், மோரி லூஸுன்னு சொல்லிக்கலாம். ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 6 மேக்ஸிமம் ஸ்டிச்சிங் 6 இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 13 கரெக்டாக இருக்கும். அதை விட லூஸாக இருந்தால் இறங்கி வரும். ஸோ கால் லூஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12 இல்லைன்னா 13 இல்லைன்னா 11 அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் பிடிக்கிற அளவு போக. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் ஓப்பன் இல்லாமல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இப்போ பேண்ட்டுக்கு இடுப்பு அளவு வெட்ட போகிறோம். இப்போ மிச்ச கிளாத் வந்து மேலே பேண்ட்டுக்கு மேலே மிச்சான கிளாத் இதுதான். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டீஸாக இருக்குது. ஹிப்போட சைஸ் வந்து ரொம்ப 25 இன்ச் இருக்குது. மொத்தம் 50 இன்ச்சு லூஸ் வருது டோட்டலாக. ஓவரால் பாதியே 25 தான் வருது டபுளாக ஃபோல்ட் பண்ணால். ஸோ நான் இந்த துணியை எடுத்துக்கிறேன், கீழே ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதே கிளாத் எடுத்துருக்கேன். ஸோ இப்போது நான் 25 இன்ச் லென்த் ஃபுல்லாக வந்து 50 இன்ச் வரணும். எனக்கு ஃபுல்லாகவே 50 வரணும். 50 இன்ச்சுக்கு நான் இப்போ கிளாத் எடுக்க போகிறேன். ஸோ 50 இன்ச்சு கிளாத் இவ்வளோ இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் விட்டு எடுத்துக்கிறேன். ஏன் சிங்கிளாக போட்டு எடுத்துருக்கேன்னா அதில் சிங்கிள் கிளாத் மீறுது இல்லையா. இப்போ இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 10 இன்ச் இருக்கணும். 10 இன்ச் இருந்தால் தான் ஃபுல் ஃபினிஷிங் எனக்கு கரெக்டாக வரும். இப்போ 9 இன்ச் தான் இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா தைக்கும் போது மேலே நாடாக்கு எக்ஸஸாக கொடுத்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ 9 இன்ச் தான் இருக்குது. நாடாக்கு வந்து இப்போ நம்ம பஃப் கையெல்லாம் வைக்கும் போது கீழேருந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபில்ட்டு வைப்போம் இல்லையா. இப்போ இது எப்படி இருப்பாங்க பட்டி. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக கூட கொடுத்து இதே கிளாத்தை 2ஆக கட் பண்ணி நம்ம அங்கே ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் மேலே இடுப்புக்கு. ஸோ அப்போது உங்களுக்கு கரெக்டாக வருது. கிளாத் அப்படியே இருக்குது, ஜாயிண்ட் போடும்போது அடுத்த இது சொல்கிறது எப்படி. பேண்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டாப்போட ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். டாப்போட ஸ்லீவ்க்கு 1 மீட்டர் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை அப்படியே டபுளாக போடுறேன்.
டாப் ஹைட் என்ன ஸ்லீவ் ஹைட்டு 13 inch 13 inch ஹைட் வருது. ஸோ பார்டர் வந்து ஒரு 1/4 inch இங்கே மடிக்கிற மாதிரி. ஸோ மடிக்கிறதுக்கு விட்டுருங்க. கீழே இவ்வளோ விட்டுருக்கேன், 1 inch விட்டுருக்கேன். 1 inch போக 13 inch கை கேட்டிருக்காங்க. ஸோ 13 inch ஹைட்டு எக்ஸ்ட்ரா 1/4 inch. ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ கை கட் ஸ்லீவ் ரவுண்டு 11 inch வருது. நம்ம கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம். ஓகேவா? 12 எக்ஸ்ட்ரா 1/4 inch பிடிக்கிறதுக்கு. டிசி மார்க் ஒயிட்டாக இருக்கிறதுனால தெரியல, உங்களுக்காக ப்ளூ கலரில் போட்டாலும் தெரியுதா என்னன்னு தெரியல. இது ரொம்ப லாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் 13 inch ஹைட்டு. ஸோ இந்த ஹார்மோன் லூஸை பார்த்திங்கன்னா நான் இப்போ வெட்டியிருக்கேன் பார்த்திங்களா, இதுலேருந்து தான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். கலைக்காமல் வச்சுக்கோங்க. பேக் தட்டு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக லைட்டாக ஒரு 1 inchக்கு பெண்டு இப்படி கொடுத்துட்டு மடிச்சு போட்டுக்கோங்க. என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ ஸ்லீவ்ஸும் கரெக்டாக வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா மார்ஜினும் கரெக்டாக ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். மெயினாக கட்டிங் வெட்டுறது கத்தி கரெக்டாக இருக்கணும். ஸோ இங்கே மடிக்கிறதுக்கான லேஷ் வெட்டிட்டேன், மூணுக்கான ஜக்கா வெட்டிட்டேன், சென்டருக்கான ஜக்கா வெட்டியாச்சு. இப்போ 2 கையும் இப்படி விரிச்சிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க் போட்டு ஷேப் எடுத்துக்கினாலும் சரி, உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்படியே ஷேப் எடுத்துக்கிட்டாலும் சரி. மெயினாக நம்ம கத்திரி என்ன தான் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஷிஃபான் கிளாத்தெல்லாம் வெட்டும்போது கத்திரி சரியாக வெட்டாது. அதில் கத்திரி வெட்டலைன்னு நினச்சிக்க வேணாம். ஃப்ரண்ட் ஷேப் எடுத்தாச்சு, கையும் ரெடி. ஸோ ஃப்ரண்ட் பேக் வெட்டியாச்சு, பேண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இவ்வளோ கிளாத் இருக்குது, பேண்ட் தைக்கும் போது அது ஜாயின் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.